தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை, இன்னும் எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருக்க வேண்டும்? பிற கட்சிகளை சாராத நிலை வேண்டுமென்றால் அதற்கு தொண்டர்கள்தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, செல்வ பெருந்தகை இது குறித்து இவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பூங்குழலி, காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் காலை சரியாக 10 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக, எவ்வளவு நாள் நாம் சார்ந்து இருப்பது, நாம் சுயமாக தமிழகத்தில் தேர்தலில் நிற்க வேண்டும் என பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக பயணித்து பல்வேறு தேர்தல்களில் வெற்றிகளையும் கண்டிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 9 இடங்களில் தமிழக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து களமாட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் செல்வ பெருந்தகை பேசும் பொழுது, நாம் எந்த திசையில் செல்ல போகிறோம், சார்ந்திருக்க போகிறோமோ, தோழமை என்பது வேறு, தோழமையோடு இருப்பது என்பது நமக்கு நிகரானவர்கள் வேறு யாரும் கிடையாது. இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது வலுவாக இருக்கிறது. பிரிந்து சென்றவர்கள் பலரும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு மீண்டும் திரும்பி இருக்கிறார்கள். ஆனால் இதனை முடிவு செய்வது தொண்டர்கள் தான், நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எவ்வளவு காலம் இன்னும் சார்ந்திருக்கிற போர்கள் என்ற ஒரு கேள்வி என்பது நமக்குள் எழுந்திருக்கிறது. அதற்கான விடையை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என்று செல்வ பெருந்தகை இன்று பேசியிருக்கிறார். செல்வ பெருந்தகை பேச்சின் மூலம் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய காலங்களில் தனித்து களமாட, அதாவது தனிப்பட்ட முறையில் திமுக கூட்டணியில் இருந்து பிரிந்து தனித்து போட்டியிடுவதற்கு தயாராகி வருகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது. 9 தீர்மானங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செல்வ பெருந்தகை பேச்சு தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது. பூங்குழலி, தோழமையோடு இருப்பது வேறு, தனித்து நிற்பது வேறு என்கின்ற விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் தற்போது வரை ஏதாவது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் இதுவரை காலையிலேயே முதல் கட்டமாக கூட்டம் ஆரம்பித்த பிறகு மறைந்த தலைவர்களுக்கு நேரடியாக இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் 9 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டது. அதில் மிக முக்கியமாக இந்த நீட் தேர்வு குளறுபடிகள் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ச்சியாக கர்நாடகாவை சேர்ந்த பாஜகவின் தலைவர் ஒருவர் மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சராக மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று தொடர்ச்சியாக இந்த மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய மோடி அரசு தமிழர்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கும் போக்கில் செயல்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது. இப்படி இந்த தீர்மானத்தை பொறுத்தமட்டில் 7 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மூத்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடுத்தடுத்து பேச இருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.